எதுக்கு இருக்கணும்? அப்பதான் உன்னுடைய பேச்சை கேட்டேன். நீ அந்த பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்த, அதை யாரோ எடுத்து அந்த ஷார்ட் வீடியோவாக போட்டிருந்தாங்க. என்ன, எல்லாருக்கும் சாவு வரும், எல்லாரும் சாவலாம். ஆனால் நம்ம செத்து போகணும்னு நினச்சி சுற்றிட்டு இருக்கான் பார், அவனுக்கு முன்னால் மட்டும் செத்துடக்கூடாது. இதை நான் சொல்லியிருக்கேங்க. அந்த அம்மாவுக்கு ஏதோ மனசில் பட்டுருச்சிங்க. அது நேராக 65 வயசு, அதுக்கு நேராக கோர்ட்டுக்கு போய் சீனியர் சிட்டிசன் நான் தெரியாமல் என் சொத்தை இவங்க பேரில் எழுதி வச்சுட்டேன், எனக்கு திருப்பி கொடுங்கன்ன உடனே அரசாங்கம் அந்த நீதிமன்றம் அதற்கு அவங்களுக்கு சார்பாக 3 பேரையும் காலி பண்ண வச்சு அந்த வீட்டை கொடுத்துருச்சிங்க. அது கிரவுண்ட் ஃப்ளோரில் அது இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து வாடகைக்கு விட்டுருக்கு, செகண்ட் ஃப்ளோரில் டெய்லரிங் கடை நடத்தி அதில் வரக்கூடிய வருமானத்தை சாப்பிடுது. அதில் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு சுடிதார் எனக்கு வந்து சேர்ந்தது. வாழ்க்கையை மாற்றும் நம்மை நம்பி இந்த வாழை